அப்பா, எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்களா ஆண்டவரே. அப்பா, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதுக்காக உமக்கு கொடா கொடி ஸ்தோத்திர ராஜா. ஆவியானவர் எங்களுக்கு பக்கத்துணையும் பாதுகாப்பமா இருக்க தேவன் கிருபை செய்யணுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா அநேக நன்மையை செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி ராஜா. உங்கள் துக்க நாட்கள் இன்றோடு முடிந்தது என்று ஆண்டவரே நாங்கள் விசுவாசி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, பருந்தை போல பறக்க ஆண்டவரே, எதை குறித்து கவலைப்படாத உயரே பறக்க என் தேவன் கிருபை செய்யணுமான்னு செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் எல்லாமே என்ன பண்ணுவா, கண்ணீர் எல்லாமே மறைந்து போகுமா. எப்படிங்க துக்கம், உங்கள் துக்கத்தை எப்படிங்க சந்தோஷமா மாற்ற முடியும்? ஆனா மனுஷனால முடியாது, ஆனா என் தேவனால் கூடும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாமே மறைந்து போகுமா. என் தேவனாகிய கர்த்தர் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷம், உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றிய கர்த்தர். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை இதோ இதோ கர்த்தர் புதியதை செய்கிறார், கர்த்தர் புதியதை செய்திடுவார். இங்கே நீ காண நிச்சயமாக உன் கண்களாய் பார்ப்பாய். புதியதை செய்திடுவார். ஒரு பெரிய அற்புதம் இன்றே நீ காண்பாய், இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்காதே, திகையாதே. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரத்தத்திலே கலந்த உன்னை கண்மலை மேல் நிறுத்துகிற தேவன். இயேசு கைவிட மாட்டார், நம்
ஆவிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். பிராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆமா ஒரு நாளும் உனக்கு தாங்கிட பல தருவா, தாங்கிட பல தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, தாங்கிட பல தருவா, தப்பி செல்ல வழி செய்வா, நீ தப்பி செல்ல வழி செய்வா, நான் தப்பி செல்ல வழி செய்வா. ரெண்டு கைகளா செய்து கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடு. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணி எல்லாம் மறைந்துவிடு. நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறா, உடைந்த உள்ளம் தாங்குகிறா. நொறுங்கொண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். உன் கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிட மகனே மகளே கலங்காதே, திகையாதீங்க, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று கர்த்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்க கவலைகள்லாம் என் தேவனாகிய கர்த்தர் மாற்ற வல்லவரா இருக்கார். எப்படி மாற்ற வல்லவரா இருக்காருன்னா, ராகேல் அவர் பார்த்தீங்கன்னா பிரசவ காலத்தில் நடந்து வரும்போது அவளுக்கு பிரசவம் ஆகுது. அவர் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறா. அங்கே இருக்கிறவங்களாம் உனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் அதை அலட்சியப்படுத்தினான். ஏன்னா அவன் மரணமாக போகிறார். மரண காலத்தில் அந்த பிள்ளையை பெறுகிறார். அந்த பிள்ளையை பெறும்போது அவருக்கு பேர் வைக்கிறா, பென்னானின் என்று பேர் வைக்கிறார். பென்னானின் என்று பேர் என்னன்னா, அவர் துக்கத்தில் பிறந்தார். ஆனால் இல்லை அவன் தகப்பன் ஒரு பேர் வைக்கிறான், பென்னியமீன் என்று பேர் இருக்கிறான். அப்போ உன்னை பென்னானின்னு அழைக்கப்படல, பென்னியமீன் ஒரு குலத்துக்கு உன்னையும் உன் மகனையும் பெரிய ராஜாக்கு மத்தியில் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே உன்னை பென்னியமீனாய்
இருக்கும். அவன் கடைசி கோத்திரத்தை ஆசீர்வதித்தது போல உன்னை என்னையும் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கார். சந்தோஷமாய் மாறும். உங்க கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து. இன்னொரு விஷயம் சொல்லலாமா? உங்கள் துக்கம் பெண்ணனியா இல்ல பெண்டிமீனா உன்னை கூப்பிடுறார். ஆறுதல் பிள்ளையா, வழிகாட்டு பிள்ளைகளா, ஒரு வல்லமில்ல பிள்ளையா உன்னை அழைக்கிறார். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. இயேசு கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார். ஆமா, அப்படியே கண்களை மூடி யோசிச்சு பாருங்களா. நீங்க நினைச்சிருக்கலாம், ஏன் நான் இந்த இடத்துல பிறந்தேன், ஏன் இந்த தகப்பனுக்கு நான் பிறந்தேன், இந்த தாயாருக்கு பிறந்தேன்,
ஏன் இப்படி நான் தலைவலியோட பிறந்தேன், இப்படி உடம்பு வலியோட பிறந்தேன், ஏன் இப்படியாப்பட்ட ஒரு வாரத்தில் நான் பிறந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படின்னு உங்கள் வாழ்க்கை இருக்குதா? நான் ஏன் தான் பிறந்தேன்னு அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அந்த யோசிக்கிற பிள்ளைக்கு தான் சொல்லுறாரு, பென்னானியான உனக்கு பிள்ளை, உன்னை பென்யமீனா என்று அழைக்கிற உன்னையும் உன் பிள்ளைகளும் உன் குடும்பத்தையும் அப்படியாப்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள என் தேவனாகிய கர்த்தர் இப்போது நடத்த வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டும் போது அப்படியே யோசேப்பே ஒரு 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 அப்படி ஆசீர்வாதம், அவனை 5 மடங்கா ஆசீர்வாதத்துக்குள்ள, பென்யமீனை 5 மடங்கா ஆசீர்வாதத்து போல உன்னையும் என்னையும் என் பிள்ளைகளும் உங்க வேலைகளும் 5 மடங்கா ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டும் போது அவர் ஆறுதலின் பிள்ளையாய் வருகிறார். உங்களை தேற்ற வல்லவரா இருக்கார். உன் கண்ணீரை துடைக்க வல்லவரா இருக்கிறார். Thank you Lord. உங்க மனசு நொறுங்கி போய் இருக்குதா? அவருதான் உங்கள்கிட்ட சொல்லுகிறார். இல்ல இல்ல, அன்னைக்கு யோப 1 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள வழி நடத்தினார். ஆனால் அவங்க சகோதரனை யோசேப்பு லைனாக உட்காரும்போது கடைசியாக வரும்போது கொஞ்சமாக தான் வரும். நம்ம கடைசி பந்திக்கு போனாலும் கொஞ்சமாக தான் சாப்பாடு வரும். கடைசியில் போனால் எல்லாமே கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஆனால் அவன் கடைசியில் உட்காந்துருந்தான். அவன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் அவன் சகோதரிகளின் பாக்களிலும் அவன் 5 மடங்கு பங்குள்ளவனாய் தேவன் கர்த்தர் தெரிந்து கொண்டார். 5 மடங்கு, 1 மடங்கு, 2 மடங்கு இல்லைங்க, 5 மடங்கு ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கா. உன் பிறப்பை குறித்து இப்போது கவலைப்படுகிறாயா? இல்ல இல்ல, கவலைப்படாத, கலங்காத, திகையாத. உன் தேவனாய கர்த்தர் நானே பரிகாரி என்று சொல்கிறார். உன்னை ரத்தத்தில் இருந்த உன்னை கண்மலை மேல் நிறுத்தின என் கர்த்தர் கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், பென்யமீனா கலங்கிடவே வேண்டாம். அவர் ஆறுதல் பென்யமீனா ஆனார். கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அந்த துக்கத்தெல்லாம் மாற்ற வல்லவரா இருக்கார். துக்கத்தோடு பிறந்த மகனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டது போல உன்னை துக்கத்தினாலே அவர் நன்மையா மாற்ற தேவனா இருக்கார். உடைந்த பாத்திரமா நிற்கிறேன், என்னை நீ உருவாக்குற வல்லவரா இருக்கிறீங்க. எதுக்கும் உதவாத நான் கடந்தேன், என்னை நீ அழைத்திருங்க, என் பிறப்பே நீ மாற்றி போட்டீங்க. அதுக்காக தான் ஆண்டவரே, அதுக்காக தான் ஆண்டவரே உம்மிடத்துல நான் ஒப்பு கொடுக்குறேன். உடைந்த பாத்திரம் தான் எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரனா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். குயவன் கையில் பிசையும் களிமண் போல, குயவன் கையில் பிசையும் மணி களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாகும். உடைந்த பாத்திரனா உதவாத என்று நம்மளை தெரிந்து கொண்டார். உடைந்த பாத்திரனா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பம் எல்லாமா
மனிதர் மறந்து போகலாம், உன் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. ஆமாண்டவரே, மனிதர் மறந்து போகலாம், உன் கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமதி அபிஷேகத்தாலே முள்ள நினைத்திட்டேன். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமதி, உங்க அக்கிரமத்தெல்லாம் சிலுவையில் சுமந்தார்ல, உடைந்த பாத்திரனா எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரனா எவரும் விரும்பாதவன், உன்னத பாத்திரனா உலகத்து ஒளியானவன், தேவ அழகு பாத்திரனா உம்மை விட்டு விலகாத உன்னதமான கர்த்தர், உன்னை பாத்திரத்தை எடுத்து உடைந்த பாத்திரன் நான் எதற்கு உதவாதவன். நிச்சயமா உங்க மனது ஏக்கங்கள் நாரியில நான் என் தேவன் அறிந்திருக்கார். அநேகோட வாழ்க்கையில நான் ஏன்டா வாழுறேன், என் பிறப்பை பத்தி நீ அநேகமா நினைச்சு கொண்டு இருக்கலாம், ஃபீல் பண்ணலாம். ஒரு நாள் நான் வாழக்கூடாது, செத்துடலாம் அப்படின்னு நினைச்சு கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் உங்களை பார்த்தா சொல்றாரு, உன் சாபத்தெல்லாம் நான் மாற்றி, உன் நுகத்தெல்லாம் முறித்து, உன் கவலையெல்லாம் போக்கி, உன் கண்ணீரெல்லாம் போக்கி, நீ ஏன் பிறந்த என்று நினைத்த சூழ்நிலை உன்னையும் உன் பிள்ளைகளும் உங்க வேலையிலும் உன்னை பென்யமீனா எடுத்து பயன்படுத்துகிறார், உன்னை பென்யமீனா எடுத்து பயன்படுத்துகிறார். எதற்கு உதவாத நீ எதுக்கு உதவ மாட்ட, நீ எதுக்கு நான் பெற்றனே தெரியல, உன் தாய் தகப்பன்னு நினைத்தாலும் அப்படி இல்லை. என் தேவன் உன் தாயின் மேலாக அன்பு வைத்த என் தேவன், அவர் உன்னை கைவிடாத நேசரா இருக்கிறார். நீ ரத்தத்திலே கிடந்த உன்னை கண்மலை மேல் நிறுத்தின என் கர்த்தர் வலியுறுத்தி சொல்லுகிறார், உன்னை ஒரு மடுகையில் 5 மடுகா நீ பிறந்ததை குறித்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, நீ பிறந்ததை என் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை இப்போது கேன்சல் செய்கிறார். எஸ் எஸ், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். அப்படியே கரங்களை தூக்கி, அடைக்கரங்களை தூக்கி, இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே. நீங்க தான் சொல்லணும், உங்க விருப்பப்படி சத்தத்தை உயர்த்தி, இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் வானத்துக்கு எட்டட்டு உங்க சத்தம். Thank you Lord, thank you Jesus. அப்பா, எங்க பிள்ளைகளை நீ தேற்ற வந்திருக்கீங்களா ஆண்டவரே? என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே.
என்னை அறிந்த மனிதர் உன்னை பெற்ற தாய் கூட உன்னை மறந்து இருக்கலாம். பெற்ற தகப்பன் கூட நீ பெற்ற எதுக்கு உன்னை பெத்த, உன்னை எதுக்கு வளர்த்தன்னு கேட்டிருக்கலாம். ஆனா என் தேவன் உன்னை முன்குறித்திருக்கார். அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டீர். Thank you Jesus. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து அபிஷேகத்தாலே முழுக நினைத்திட்டீர். குழவன் கையில் பிசையும் களிமண் போல, குழவன் கையில் பிசையும் களிமண் போல என் சித்தமல்ல. தேவனோட சித்தம் இப்போது நிறைவேறுகிறது. என் சித்தமல்ல உன் சித்தம் போலாகோ. உடைந்த பாத்திரன் நான் எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரன் நான் எவரும் விரும்பாதவன். உடைந்த பாத்திரன் நான் எதற்கு உதவாதவன், ஒரு குலைந்த பாத்திரன் நான் எவரும் விரும்பாதவன். இந்த உலக இன்பமெல்லாம் மாயையே, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. நீங்க தான் சொல்லணும். இந்த உலக இன்பம் எல்லாம் மாயை, உங்க விருப்பப்படி என்னை மாற்றுமே. என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கின்றீர். என் பலவீன காலங்களில் உன் பலத்தாலே பாதுகாக்கின்றீர். என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. அவர் கிருபை உங்க மேல இருக்குது. என்னை அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்க கிருபை என் மேல் என்றும் இருக்குமே. என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டீர். என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தீர், அபிஷேகத்தாலே மூழ்க நினைத்திட்டீர். உன்னத பாத்திரன் தான் உலகுக்கு ஒளியான. நீங்க இப்ப சொல்லுங்க, நீங்க உன்னத பாத்திரமா நிக்கிறீங்க. அப்படியே கரங்களை தூக்கி, ரெண்டு கையில தூக்கி, உன்னத பாத்திரன் நான் உலகுக்கு ஒளியா, உலகத்துக்கு ஒளியாய் வைக்கிற தேவன். அழகின் பாத்திரன் நான் உம்மை விட்டு விலகா. திரும்ப சொல்லுங்க, உன்னத பாத்திரன் நான் உலகுக்கு ஒளியானவன். தேவ அழகி பாத்திரன் நான் உம்மை விட்டு விலகாதவன். உன்னத பாத்திரன் நான் உலகுக்கு ஒளியா. அது சொல்ல உங்க வாழ்க்கையில அப்படியே நடக்குது. அழகின் பாத்திரன் நான் உம்மை விட்டு விலகாதவன். அப்படியே கண்களை மூடி சற்று யோசிச்சு பாருங்க. போன லைஃபை கடந்து ஃபீல் பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. என் தேவன், என் மீட்பர் உயிரோடு உண்டு. என் மேய்ப்பர் உயிரோடு உண்டார். ஜீவிக்கிற தேவன், தப்பிக்கிற தேவன், கலங்காதேன் என்று தேவன் சொன்னார். அதுதான் சொல்லுகிறார். ரத்தத்துல புழுதியில எங்கேயே கடந்த ஒண்ணு தூக்கி கண்மலை மேல் நிறுத்துகிற கர்த்தர் 1 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள 5 மடங்கு ஆசீர்வாதத்துக்குள்ள உன்னை உன் பிள்ளைகளும் அப்படியாய் வழிநடத்துகிற வல்லவரா இருக்கார். உன்னை கொண்டு அநேக ஜாதிகளுக்கு போஷிக்கிற பிள்ளையாய் வைக்க என் தேவனாய கர்த்தர் வல்லவர், வல்லவர், பரிசுத்தர், 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 பரிசுத்தர். Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Jesus.
தேங்க்யூ லார்ட். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுப்போமாக. கிருபை நல்ல தெய்வமே, நன்றிலத்தோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உயர்த்துக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவரே அவங்க இதயத்தை பிளந்து அவங்க உள்ளத்துல நீ பேசின வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு ஆண்டவரே நீ இந்த ஆராதனையில பதில் கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. அவங்க சாபத்தை ஆண்டவரே, அவங்க துக்கத்தை, அவங்க கண்ணீரை, அவங்க கவலைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நீர் ஆண்டவரே கேன்சல் செய்ததுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்க நினைத்து பார்க்க முடியாத உங்க வல்லமுள்ள கரை எங்களை ஆளுகை செய்ததுக்காக உமக்கு நன்றி ராஜா. ஆமாண்டவரே, நன்றி நன்றி ராஜா. கரங்களை தட்டுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆமாம் என்று அப்படியாய் வெளியரங்கமாய் பதில் கொடுத்த என் தேவனுக்கு கொடா கொடி ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா, ஸ்தோத்திர ராஜா. நன்றி தகவல். ஆசீர்வதிங்க, பலப்படுத்து. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி உட்காரலாம்.